வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். எந்த ஒரு தமிழ்நாட்டில் இப்போ நடந்த கரூரில் நடந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று உருவாச்சு. அந்த கூட்டத்தில் திமுகக்காரங்க ரவுடிகளை அனுப்பி அவங்க அந்த பிரச்சனையை பண்ணி கழுத்தில் காலை வச்சு மிதித்து அவங்க அந்த மாதிரி ஒரு கொடுமை செஞ்சுருக்காங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அந்த மாதிரி ரவுடிங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? தாய் தப்பம் இல்லையா? அவன் என்ன புறம்போக்கில் பெற்று போட்டாங்க? அவனும் ஒரு குடும்ப சொந்தனாக இருப்பான். ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக ஒரு உயிரை மாக்கிறதுக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு திகிரி இருக்கும்? அதே அவன் பிள்ளையோ அவன் பொண்டாட்டியோ அவங்க மகனோ அப்படி சாவடிப்பான். அவன் எப்படி இந்த ரவுடிங்கில் இருக்காங்கல்ல, அவனை உயிரோட வெட்டி போடணும். எந்த அளவுக்கு அவன் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு 40 பேரை சாவடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன மக்கள் தப்பு பண்ணாங்க? ஒரு அரசியல் தலைவர், ஒரு நடிகர் பார்க்குறதுக்கு எல்லா மக்களுக்கும் அந்த ஆர்வம் வரதான் செய்யும். அதுக்காக ஒரு தனி மனிதனை தாக்கிறதுக்காக, ஒரு தலைவரை தாக்கிறதுக்காக ஒரு திமுக கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஏவி விடுறாங்களே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? சோத்தை தான் தின்ற, சோத்துக்கு பதில் நினச்சி தின்றியா? உனக்கு அப்பா அம்மா இல்லை? உங்கள் அம்மா இதுக்கு தான் பித்து போட்டாங்களா? அவங்க இது பார்க்குறவங்க அவங்க அம்மாவுக்காக சேர்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளையை திருத்துங்க, இல்லை விஷம் வச்சு சாவடிங்க. இந்த மாதிரி பிள்ளையை பெற்றதுக்கு நீங்கள் தான் அசிங்க பண்ணணும். உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா, அண்ணன் தம்பி தங்கச்சி, உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள வெக்கப்படணும், கேவலமாக பண்ணணும். இந்த கட்சிக்காக எவெல்லாம் உயிரை சாவடிச்சானோ அந்த ஒரு உயிருக்கும் அவங்க குடும்பத்தில் என்ன நாசமாகணும்னு பாரு. என்னடா பொழப்பு இது? காசுக்காக பீய தின்றீங்கடா, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு உயிரை சாவடிக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருது? ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கடவுள் நிறைய பேருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்குறான். ஆனால் செல்வம் இருந்தும் குழந்தை இல்லாமல் இவ்வளோ பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? அந்த தவிப்பை பற்றி உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆனால் அசால்ட்டாக கூட்டத்தில் கழுத்தை நெருக்கிறீங்க, பொம்பளைங்களை போட்டு அடிச்சிருக்கிறீங்க, பிள்ளைங்களை போட்டு அடிச்சிருக்கிறீங்க, பிள்ளைங்களை போட்டு சாவடிச்சிருக்கிறீங்க. என்னடா பாவம் பண்ணாங்க அவங்க? அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உனக்கு திராணி இருந்தால் ஏன்னா கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் நீ மோது, அவன் தான் நல்ல தாய்க்கு பிறந்தவன். இந்த மாதிரி மற்றவங்களை சாவடிச்சு தான் நீ அரசியல் செய்கிறனா, உங்கள் ஆத்தா ஒருத்தனுக்கு ஒன்று பக்கல. இதனால தான் நீ அப்படி பண்ணுறீங்க. இது எதனால என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, உயிர் என்ன மயிருக்கு சமமாக நினைக்கிறீங்களா நீங்கள்? என்னடா அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு அரசியல் பணத்தில் இல்லைன்னா எனக்கு பணத்தில் இல்லைன்னு ஏஞ்சி ஓடி போயிடுங்க. எவனுமே வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் மட்டுமே சாகணும். அண்ணா திமுக நீங்கள் மட்டும்தான் சாவணுனாக்கா மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க? நீங்கள் செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் மற்றவன் ஏன்டா வரான்? நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சீங்கனாக்கா மற்றவன் ஏன் வரான்? நீங்கள் செய்யலை. உங்களோட பதவியும் உங்களோட கொடுத்த பொறுப்பையும் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சதுக்கும் அதுக்கு சரியான வேலை நீங்கள் செய்யலை. அதனால தான் மற்றவங்க வராங்க. இதை செய்யலையே, தேவையில்லாமல் மக்கள் சாவறாங்களே, எது தேவை செய்யணுமோ அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியலையே அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க இதை நம்ம பொறுப்பாக எடுத்து சரி நம்ம அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு சேவை செய்யலாம், பணம் சம்பாதிக்கிறோம். ஒன்றை மாதிரி பணப்பேய் நினச்சிருக்கீங்களா எல்லாருமே? பணப்பேயாங்க எல்லாரும் பணப்பேயில் வாழறீங்க. உங்களை மாதிரி ஜென்மங்கள்லாம் ஃபஸ்ட்டு சுட்டு தரணும்டா. என்னடா ஆட்சி நடத்துகிறீங்க? இந்தியானா என்ன, தமிழ்நாடுனா என்ன, மற்ற ஸ்டேட்னா என்ன? எவனுக்காச்சும் ஒருத்தன் ஒற்றுமை இருக்கா? எவனாச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள், நான் இந்தியனாக இருக்கேன், நான் தமிழ்னா இருக்கேன், நான் மக்களுக்கு சேவை செய்கிறேங்க. எவனாச்சும் ஒருத்தனை ஒரு அரசியல்வாதி சொல்லுங்கடா. என்னடா அரசியல் செய்கிறீங்க நீங்கள்? அரசியல் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது?
மக்களை சாவடித்து அதில் அரசியல் செய்கிற உங்களை மாதிரி அரசியல்வாதிகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுட்டு சொல்லணும்டா. கவர்மெண்ட்டு அவங்களுக்கு சுட்டுத்துறதுக்கு ஆர்டர் பண்ணணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைப்பா. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு பிரச்சனைனாக்கா அந்த நீதிபதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது சரியான முடிவு கொடுக்க மாட்டேன்றீங்க, அது சரியான தண்டனை கொடுக்க மாட்டேன்றீங்க, அப்படியே கடந்து போகிறீங்க. உங்கள் வீட்டில் இலவு இருந்தால் தான் அது தெரியும். நீதிபதியிலையும் வீட்டிலையும் போலீஸ்காரன் வீட்லேயும் அந்த இலவு இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். எவன் வீட்டில் அதானே விழுது, உங்களுக்கு என்ன? ஏன்னா இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வலிமையாக கண்டுக்கிறேன். இந்த விஷயத்தில் யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து முடிவெடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனை நான் நீதித்துறையை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க சரியான வந்து ஒருதலை பட்சமாக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா 2026 எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து அரசியலுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அந்த மாற்றம் பயங்கர வலிமையாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா மக்கள் எதை கரெக்டாக செய்யுங்க. நீதிபதியை நம்புகிறாங்க, நீதியை நம்புகிறாங்க. உங்களை நம்பி வரவங்களை நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும். இதை யார் செஞ்சாங்கன்னு இந்த கூட்டத்தில் உங்களால் முடியும், அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. அந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். அது யாரெல்லாம் அந்த இடத்துல சத்தம் போட்டாங்க, யாரெல்லாம் அவங்க இது பண்ணாங்கன்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள். அரெஸ்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்குங்க. வாக்குமூலம் வாங்கின பிறகு எவெல்லாம் செய்யறதுக்கு தூண்டுனாங்களோ அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். திருடுற மேலே தப்பு இல்லை, தூண்டுறவங்க மேலே தான் தப்பு. அது உங்களுக்கு நீதி பற்றி தெரியும். ஆக்ஸ்ஃபோர்ட் லா பிரகாரமாக உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் உங்களை பற்றி நான் எதையும் குறை சொல்லாமல் இருக்கேன். நிறைய விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தில் கூட சரியான தீர்ப்பே வரதில்லை. கோர்ட்டில் மக்களுக்கு சாதகமான தீர்ப்பே வரதில்லை. அரசியல்வாதிக்கும் அரசியல் செய்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சாதகமாக இருக்கீங்க. எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன். பிஎம்எல்லேருந்து சிஎம்எல்லேருந்து எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் சரியான மக்களோட பிரதிநிதி. மக்களோட பிரதிநிதியை நினச்சி தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீதிபதினு சேர்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த பதவியோட வலிமையை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக தண்டனை கொடுங்க. உங்களை நம்பி இருக்கோம், உங்களே நம்பி இருக்கோம். எந்த பிரச்சனைனாலும் கோர்ட்டு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஆல் இந்தியாவும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கு. தயவு செஞ்சு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு உயிர் கூட தேவையில்லாமல் போகக்கூடாது. அதில் நீங்கள் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரியான நீதி தீர்ப்பு நீங்கள் வழங்கலைன்னா நீதிபதிங்க கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு போராட்டம் உருவாகும். அப்போ உங்களால் தாங்க முடியாத போராட்டமாக இருக்கும். அது நான் மட்டும் சொல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒருவனாக நான் பேச நினைக்காதீங்க. நான் ஒருவனாக பேசலை, மக்களுக்காக பேசுகிறேன். மக்கள் வாழ்கிற மக்களுக்காக பேசுகிறேன். ஒரு ஒரு மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு நான் பேசின்னு இருக்கேன். அந்த மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னாக்கா சரியான தீர்ப்பை கொடுங்க. நம்புகிறேன். ஜெய் ஹிந்த்.